உமது அருளால் எங்களை ஆட்கொண்டு மீட்டருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்தில் உண்டாயோ என்று கேட்டார். அப்போது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று என்னை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் இருந்து உன் வாழ்நாள் எல்லாம் புதிய தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவார் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். ஏனெனில் உயிர் உள்ளோர் எல்லோருக்கும் அவரே தாய். இது ஆண்டவர் மகிழ்வாக. கடவுள் தம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்துள்ளார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்து ஆவிக்குரிய ஆவி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புரவற்ற அருளை பொழிந்தருளினார். அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார்.
அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேருக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்க்கை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுள் அருளை கண்காணித்துள்ளேன். இதோ கருவுக்கு ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவர் ஆகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. என்றும் வாழும் இறைவா, இன்று எங்கள் கிராமத்தில் பணியாற்றும் மரியாவின் சேனை ஊழியர்களை கொண்டாடும் 1000வது வார விழாவில் உம்மை போற்றி துதிக்கின்றோம். இத்தனை காலமாய் எங்கள் சேனை பணியாளர்களை ஆசீர்வதித்து எங்கள் பணியில் தோல்வில்லாமல் நடத்தியவும் அருட்கரத்திற்கு நன்றி கூறுகின்றோம். வரும் காலங்களிலும் நலமுடன் பணியாற்ற அருள் புரிய இறைவா கொண்டாடுகிறோம். உலகாலும் இறைவா, எங்கள் நாட்டை ஆளுவோர் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய ஆக்கப்பணிகளை செய்திடவும், லஞ்சம் மற்றும் தீய செயல்களை கலைந்து மக்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்திட வேண்டிய நன்மனதை தந்திட இறைவா கொண்டாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் பங்கு பணியாளரும் மரியாவின் சேனையின் ஆண் இயக்குநருமாகிய தந்தை அவர்களை ஆசீர்வதியும். அவருக்கு உடலுள்ள சுகத்தை தந்தருளும். அவர் மேற்கொள்ளும் பங்கு பணிகளில் உமது வல்லமையுள்ள ஆவியின் துணையால் நல்ல முறையில் நடந்தேற்ற இறைவா கொண்டாடுகிறோம். அன்பு தெய்வமே இறைவா, என் கிராம மக்களை தயவாய் ஆசிர்வதியும். எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமை, அன்பு, இரக்கம் கொண்டு சமாதானமாய் வாழவும், நோயினாலும் தனிமையினாலும் வருந்துவோரை காத்தருளவும், எங்களுக்கு வேண்டிய நல்ல மழை தந்திடவும், இளம் பெண்களுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை தந்திடவும் திறந்திட வேண்டிய இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவனுக்காக மௌனமாக கொண்டாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
இதோ அன்னையினுடைய பெயரால் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அன்னையினுடைய சேனையினுடைய உறுப்பினர்களாகி இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதிக்க இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். இவர்கள் செய்கின்ற அனைத்து விதமான நல்ல பணிகளையும் நீர் உடனிருந்து ஆசிர்வதிக்க, இவர்கள் தொடர்ந்து இன்னும் சிறப்பான முறையிலே தங்களுடைய பணிகளை அன்னை மரியாதை முன்னிறுத்தி செய்வதற்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் தந்தவர்கள இவர்களோடு உடன் பயணிக்க தூய ஆவியினுடைய கனிகளையும் குடைகளையும் புரிந்தவர்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு முன் வைத்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்களுடைய தேவைகளையும் அறிந்தீர். அவற்றை எல்லாம் அவர்களுக்கு நிறைவாக தந்துவிட வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய ஆகும் மன்றாடுகின்றோம்.